ஹலோ காய்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே காய்ஸ், ஃபஸ்ட்டு நீங்கள் க்ளே வந்து சாஃப்டாக இருக்கணும். நம்ம என்ன டிசைன் கொடுத்தாலும் அது கரெக்டாக அது வந்து மோல்ட் பண்ணுற மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டே வந்து இந்த குழியில் எல்லாமே நான் வந்து ஆயில் வந்து அப்ளை பண்ணிட்டேன். ஸோ இது வரைக்கும் நம்ம வந்து ஃபுல்லாக யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அந்த மேலே அந்த கரை இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து நான் யூஸ் பண்ண போகிறதில்ல. அது பக்கத்தில் இருக்கிறது நம்ம பீட்ஸ் பண்ண வேணும். இப்போ என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சைஸ்க்கு ஏற்ற மாதிரி க்ளேவை ஃபஸ்ட்டு கொஞ்சமாக நான் எடுத்துக்கிறேன். அண்டு நீங்கள் க்ளே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சாஃப்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. லைட்டாக கையில் ஒட்டும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி வச்சுக்கோங்க. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா நான் 2 ரீஃபில் எடுத்திருக்கேன். சைஸ் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ ஒன்று சின்னது, அதோட பெருசு. ஸோ நம்ம ஹோல்ஸ் போட வேணும், டிசைன் பண்ணலாம் வேணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஊசி, அதுவும் வந்து ஹோல்ஸ் போட வேணும். ஸோ இந்த பீட்ஸ்க்கு வந்து ஹோல்ஸ் போட ஃபஸ்ட்டே இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து நல்லா வந்து பால் மாதிரி பண்ணிவிட்டு இப்படி ப்ரெஸ் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ இந்த கட்டை விரல் இருக்குது பார்த்தீங்களா, அதை லைட்டாக ப்ரெஷர் கொடுத்திங்கன்னா கரெக்டாக வந்துடும். எக்ஸஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்துருங்க. ஸோ இதே மாதிரி மெத்தட் தான் நான் வந்து எல்லா ஹோல்ஸ்லையும் இதே மாதிரி நான் வச்சு கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அண்டு கொஞ்சம் வெட்டாக இருந்துச்சுன்னா நம்ம மற்ற பீஸ்லாம் கட் பண்ணுறதுக்குள்ளே அந்த பீஸ் வந்து ட்ரை ஆகிடும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், கொஞ்சம் அந்த க்ளே வந்து வெட்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நான் எடுத்து அந்த ஹோல்ஸில் வச்சு கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நல்லா வந்து ஆயில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒரு குழியில் 2 தடவை நம்ம பண்ணணும். அதனால் நல்லா வந்து நீங்கள் ஆயில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அண்டு நான் ப்ரெஸ் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா அந்த க்ளே ஃபுல்லாக எக்ஸஸ் க்ளேலாம் ஒட்டிக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கணும், பார்த்துக்கோங்க. ஸோ இந்த அளவு நம்ம இருந்தால் தான் கரெக்டாக வருது. ஏன்னா நான் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுறப்போ சரியாக வரல, நிறைய கிராக்ஸ் வருது. அந்த ஹோல்ஸ் போடுறப்ப வந்து பார்த்திங்கன்னா உடஞ்சிடுது. அதனால் நீங்கள் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக வச்சு கரெக்டாக கட் பண்ணிக்கோங்க. அண்ட் எல்லாமே வந்து ஒரே மாதிரி இருக்குதான்னு பார்த்துக்கோங்க, இல்லைனா சைஸ் வந்து வேரி ஆகும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 3வது குழியில் நல்லா வந்து ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சமாக க்ளே எடுத்து இந்த மாதிரி நீங்கள் தேய்ச்சிக்கோங்க. காயில் ஷேப்பில் லைட்டாக வச்சு அப்படியே எடுங்க. அந்த ஹோல்ஸில் வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா அது எப்படி பண்ணுறதுன்னு ஒரே ஒரு பீட்ஸ் மட்டும் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இந்த மாதிரி நல்லா வந்து ஃபிங்கர் வச்சு அதுக்கு சப்போர்ட் வச்சு கரெக்டாக ரவுண்ட் ஷேப்பில் இருக்கிற மாதிரி பண்ணுங்கள். ஸோ பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக தண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. கையில் அப்ளை பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு ரவுண்ட் கொடுத்துட்டு நீங்கள் ஹோல்ஸ் போட்டுருங்க. ஸோ நம்ம ஹோல்ஸ் போடுறப்ப கரெக்டாக இருக்கணும். அண்ட் அதே மாதிரி ரவுண்ட் ஷேப்பாகவும் இருக்கணும். ஸோ உங்களுக்கு வேணால் நான் கீழே வீடியோ கொடுக்குறேன், அதில் போய் செக் அவுட் பண்ணிக்கோங்க பீட்ஸ் எப்படி பண்ணுறதுன்ட்டு. ஃபஸ்ட்டு குழியில் வச்ச க்ளேவை நல்லா வந்து பால் ஷேப்பில் நல்லா நான் வந்து அந்த பீட்ஸை வந்து உருட்டிக்கிறேன். எல்லா சைடும் வந்து ஒரே மாதிரி இருக்கணும். ஏன்னா நம்ம பெருசாக இருக்கனால அது கரெக்டாக ஷேப் வராது, கொஞ்சம் வந்து கோணையாக தான் வரும். நீங்கள் இந்த மாதிரி கீழே வச்சு லைட்டாக எந்த பக்கம் கோணையாக இருக்கோ அந்த பக்கம் நீங்கள் வச்சு ரொட்டேட் பண்ணிங்கன்னா கரெக்டாகிடும். இப்போ நம்ம வந்து ஹோல்ஸ் போட்டுக்கலாம். இப்போ நான் வந்து இந்த சின்ன ரீஃபில் எடுத்து அது பின்னாடி பக்கம் ஃபுல்லாக நான் வந்து ஆயிலை நல்லா வந்து டிப் பண்ணிடுறேன். 2 ரீஃபில்லையும் ஃபஸ்ட்டே வந்து ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. கரெக்டாக சென்டராக பார்த்து இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி லைட்டாக இப்படி ரொட்டேட் பண்ணுங்கள். தள்ளாதீங்க, ஜஸ்ட் இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிகிட்டே வாங்க. அண்டு இந்த பக்கம் நம்ம ஹோல்ஸ் வந்திருக்கோம் இல்லையா, அந்த மார்க்கு அதில் மறுபடியும் ப்ரெஸ் பண்ணி பண்ணிங்கன்னா கரெக்டாக உள்ளே வந்து அந்த ஹோல்ஸ் வந்து கரெக்டாக இருக்கணும். கொஞ்சம் மாறி இருந்தாலும் உடஞ்சிரும். நல்லா ட்ரை ஆகிறப்போ அது வந்து சுருங்கிடும். ஸோ அதனால் கரெக்டாக பார்த்து பண்ணிக்கோங்க. லைட்டாக நான் தண்ணி வச்சு சைடில் எட்ஜஸ்லாம் வந்து ஸ்மூத் பண்ணுறேன். ஏன்னா ட்ரை ஆகிறப்போ அது வந்து கிழிக்கும். ஸோ அதனால் லைட்டாக இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. எல்லா இடத்தையும் கரெக்டாக நீட் பண்ணுறது நமக்கு பெஸ்ட்டு. ஏதாவது டஸ்ட் எதாவது இருந்தால் இப்போயே வந்து ரிமூவ் பண்ணிடுங்க. ஹோல்ஸ் போட்டதுக்கப்புறமா நம்ம ஹோல்ஸ் போட்டிருப்போம் இல்லையா, அந்த பாயிண்ட்டை வந்து ஸ்டார்டிங்காக வச்சுக்கோங்க. அதில் கரெக்டாக நீங்கள் அப்படியே வச்சுட்டு வந்தீங்கன்னா எண்டிங் பாயிண்டில் இன்னொன்று ஹோல் இருக்கும். ஸோ அதை பாயிண்ட் மாதிரி வச்சு நீங்கள் போட்டிங்கன்னா எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி இருக்கணும். இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், கரெக்டாக வரும். ஸோ பொறுமையாக நீங்கள் ரொம்ப லைட்டாக ப்ரெஷர் கொடுத்து லைட்டாக இந்த மாதிரி போட்டுக்கோங்க. உங்களுக்கு இந்த மாதிரி டிசைன் பண்ண கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சுன்னா நல்லா பேக் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா அது மேலே வந்து நீங்கள் ஸ்டோன்ஸ் வந்து ஒட்டிக்கலாம். அது வந்து அழகாக இருக்கும். இல்லை நீங்கள் பெயிண்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் இந்த மெத்தடில் கூட நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ லைட்டாக இந்த மாதிரி
ஃபுல்லாக எல்லாத்துலேயும் வந்து நான் இதே மாதிரி தான் தரப்போகிறேன். ஸோ மற்ற இருக்க க்ளேக்கும் இதே மாதிரி ரவுண்ட் பண்ணி இதே மாதிரி டிசைன் தான் கொடுக்க போகிறேன். இப்போ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, ஸோ இந்த மாதிரி கீழே வைக்கிற பீட்ஸ் எப்படி பண்ணுறேன்னு நான் காட்டுறேன். நம்மக்கிட்ட இந்த மாதிரி பென் மூடி இருந்தால் ஒரு 4, 5 கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு எந்த மாதிரி சைஸ் வேணுமோ அந்த சைஸ்க்கு எடுத்துக்கோங்க. நான் இந்த சைஸ் தான் எடுத்திருக்கேன். அதில் பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்குது. நம்ம வந்து க்ளேவை நல்லா நீட் பண்ணிவிட்டு இது மேலே ஷேப் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அது மேலே ஒரு யூபின் அட்டாச் பண்ணிவிட்டு அவ்வளோதான், ரொம்ப ஈஸி. இப்போ இது மேலே பார்த்திங்கன்னா ஐபின் வந்து அட்டாச் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம வந்து கீழே வந்து ஹேங் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம இயரிங்ஸ் வந்து 2 பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இயரிங்க்கு வந்து நான் இந்த மாதிரி 2வது குழியில் எடுத்து நல்லா அந்த க்ளேவை நல்லா நீட் பண்ணிவிட்டு அந்த ஷேப்புக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவு மட்டும் நான் க்ளே எடுத்துக்கிறேன். ஸோ அதே மாதிரி அந்த குழியில் வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா எக்ஸஸ் வெளியே வந்துடும். நைஃப் வச்சு கட் பண்ணி எடுத்துருங்க. அண்ட் லைட்டாக அது மேலே வந்து தண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க, கொஞ்சம் ட்ரை ஆகாமல் இருக்கும். இப்போ 2வதுக்கு பண்ணுறப்போ நல்லா ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு மறுபடியும் க்ளேவை நல்லா நீட் பண்ணி அண்டு அதில் வந்து ஏர் பபிள்ஸ் இல்லாமல் பார்த்துக்கோங்க. மறுபடியும் அதிலே ப்ரெஸ் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இதே தான் எல்லாத்துலேயும் நீங்கள் பண்ணணும். அண்ட் இது கொஞ்சம் நீட்டாக இருக்கிற மாதிரி பண்ணிக்கோங்க. அண்ட் எப்போவுமே வந்து பக்கத்தில் துணி வச்சுக்கோங்க. இன்னும் கொஞ்சம் தண்ணி அதிகமாக இருந்துச்சுன்னா நம்ம லைட்டாக துணியை வச்சு தொடச்சி எடுத்துடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஷேப்லாம் கரெக்டாக இருக்கா பார்த்துக்கோங்க. கொஞ்சம் கோணையாக இருந்தால் மறுபடியும் நீங்கள் அந்த மோடில் வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஏற்கனவே இது வெட்டாக இருக்குது. பட் நீட் பண்ணுறதுக்காக நான் என்ன பண்ணேன்னா கொஞ்சமாக தண்ணி எடுத்து அப்படியே தொடச்சி துணியில் அப்படியே தொடச்சிடுறேன். ஸோ லைட்டாக தான் அதில் இருக்கும். இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் கரெக்டாக வந்து நீட் பண்ணிக்கோங்க. ஸோ லைட்டாக ஷேப் மாறின மாதிரி இருந்தது. நீட் பண்ணனால நான் மறுபடியும் வந்து அந்த குழியில் வச்சு எடுத்துக்கிறேன். ஸோ அதுக்கப்புறமா சென்டர் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. நம்ம எப்படி நெக்லஸ்க்கு அந்த டிசைனுக்கு வந்து கொடுத்தோமோ அதே தான் இதுலேயும் வந்து கொடுக்க போகிறோம். ஸோ இது நீங்கள் நெக்லஸாகவும் போட்டுக்கலாம், சோக்கராகவும் போட்டுக்கலாம். நம்ம செஞ்சது உங்களுக்கு எந்த அளவு வேணுமோ அந்த அளவு அந்த பீட்ஸை வந்து நீங்கள் கோர்த்துக்கிட்டால் போதும். இப்போ இதே மாதிரி அந்த ரீஃபில் வச்சு ஃபுல்லாகவே இந்த மாதிரி டிசைன் கொடுத்துக்கிறேன். கொஞ்சம் வந்து வேறு மாதிரி இருக்கக்கூடாதனால நான் ஃபுல்லாக அதே டிசைனை வந்து இதில் கொடுத்துக்கிறேன். நீங்கள் வந்து ரொம்ப ஹெவியாக போட விரும்ப மாட்டிங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி இயரிங்ஸ் வந்து ப்ரிஃபர் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த பீட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் 3வது குழியில் வச்சு கட் பண்ணி அதில் நிக்ரம் ஒயர் வச்சுருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து சென்டர் மார்க் பண்ணிவிட்டு டிசைன் பண்ணிக்கலாம். இல்லை டிசைன் செஞ்சுட்டு கூட நீங்கள் சென்டரில் வச்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ நீங்கள் அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ செகண்ட் இயரிங்ஸ் வந்து நம்ம போயிடலாம். ஸோ அந்த க்ளேவை நல்லா வந்து நீங்கள் நீட் பண்ணிக்கோங்க. நீட் பண்ணிவிட்டு 3வது குழியில் இந்த மாதிரி வச்சு நான் வந்து பீட்ஸ் வந்து எடுத்துக்க போகிறேன். 3வது குழியில் கரெக்டாக அந்த குழிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் க்ளே வந்து வச்சுருங்க. ஸோ எக்ஸஸ் எல்லாம் கையிலே நீங்கள் ரிமூவ் பண்ணிவிட்டு அண்ட் ஏதாவது ஒரு டூல் வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா கையில் லைட்டாக அதே மாதிரி தண்ணி வந்து அப்ளை பண்ணி எக்ஸஸ்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா கையை வந்து நீட்டாக வச்சுக்கோங்க. அண்ட் லைட்டாக நீங்கள் வந்து அந்த க்ளேவை லைட்டாக இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா கொஞ்சம் ஓவல் ஷேப்பாக மாறும். நீங்கள் ஓவல் ஷேப்பில் மறுபடியும் லைட்டாக ப்ரெஸ் கொடுத்தீங்கன்னா அது கரெக்டாக வந்து ரவுண்ட் ஷேப்லேயே வந்துடும். அண்டு ஃபஸ்ட்டு எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த யூபின் அட்டாச் பண்ண போகிறீங்கன்னா மறுபடியும் ஒரு தடவை ஒரு ரவுண்ட் ஷேப் கொடுத்துட்டு பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். நான் கரெக்டாக மேலே வந்து சென்டராக பார்த்து கொடுத்துக்கிறேன். அண்டு கொஞ்சம் கோணையாக இருக்கிற மாதிரி இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. யூபின் வந்து நீங்கள் எப்படி அட்டாச் பண்ணோன்னா அந்த பீட்ஸுக்கு வந்து பீட்ஸ் வந்து சென்டரில் இருக்கணும். அந்த யூபின் வந்து பார்த்திங்கன்னா ப்ராக்கெட் மாதிரி இருக்கணும். ஸோ இப்படி வரணும். இந்த பக்கம் இந்த மாதிரி வந்துச்சுன்னா கரெக்டாக இருக்கும். இல்லைன்னா நீங்கள் மேலே அந்த யூஎன் மாதிரி கொடுத்தாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. கரெக்டாக ஒரே மாதிரி கொடுங்க. இல்லைன்னா வந்து கோணையாக இருக்கும் இயரிங்ஸ், அதை பார்த்துக்கோங்க. இப்போ அதே மாதிரி 2வது குழியில் நல்லா க்ளேவை நல்லா நீட் பண்ணி எக்ஸஸ்லாம் இதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ சம்டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த கையில் வச்சு நீங்கள் எடுக்கலாம். ஆனால் ஷேப் வந்து கரெக்டாக வரலன்னா ஒரு இயரிங் வந்து சின்னதாக இருக்கும், ஒரு இயரிங் பெருசாக இருக்கும். அதை பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ணணும் பார்த்திங்கன்னா லைட்டாக தண்ணி வச்சு கொஞ்சம் அந்த கிராக்ஸு அந்த வெடிப்பெல்லாம் இருந்துச்சுன்னா லைட்டாக நீங்கள் வந்து நீட் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஃபிங்கரை வச்சு லைட்டாக 4 பக்கமும் ப்ரெஷர் கொடுக்கணும். ரொம்ப நீங்கள் நிறைய கொடுத்துடக்கூடாது. கம்மியாக கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்தீங்கன்னா கரெக்டாக வந்துடும். ஸோ கொடுத்ததுக்கப்புறம் மறுபடியும் தண்ணி வச்சு நல்லா நீட் பண்ணுங்கள். மறுபடியும் ஒரு ப்ரெஷர் கொடுங்க. இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா கரெக்டாக வரும். இப்போ பாருங்கள் நான் நீட் பண்ணிவிட்டு மறுபடியும் ப்ரெஷர் கொடுக்குறேன். அண்டு 4 பக்கமும் கரெக்டாக இருக்கணும், கோணையாக இருக்கக்கூடாது. ஸோ இந்த ஷேப் வந்து நல்லாயிருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்.
கொஞ்சம் வந்து ஓவலாகவும் இருக்கிற மாதிரி இருக்கும், ஸ்கொயராகவும் இருக்கிற மாதிரி இருக்கும். இது நல்லாயிருக்கும். ஸோ 4 பக்கமும் கரெக்டாக நீட் பண்ணிக்கோங்க. ஸோ நீட் பண்ணதுக்கப்புறம் சென்டர் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. ஏன் நம்ம சென்டர் மார்க் பண்ணுறோன்னா, அப்போ தான் யூபின் அட்டாச் பண்ணுறப்ப கரெக்டாக இருக்கும். அண்ட் இந்த மாதிரி டூல் என்கிட்ட இருந்தது. அந்த டூலை வச்சு இந்த மாதிரி லைன்ஸ் நேராக வந்து வரைஞ்சிக்கிறேன். இல்லைன்னா நீங்கள் நைஃப் வச்சு கூட நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி கரெக்டாக 4 பக்கமும் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி பண்ணிக்கோங்க. கொஞ்சம் டீப்பாக பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா ரீஃபில் எடுத்து இந்த மாதிரி டிசைன் வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ இது எல்லா பக்கமும் அதே டிசைன் வந்து நான் கொடுத்துக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பீட்ஸ் வந்து செஞ்சு வச்சோம் இல்லையா, அதை வந்து இந்த மாதிரி நீங்கள் அட்டாச் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு 4 சைடுமே வந்து இந்த மாதிரி நீங்கள் அட்டாச் பண்ணிக்கணும். ஸோ இது வந்து ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். யூபின்னாக இருந்தால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், கொஞ்சம் கோணையாக மாறிடும். இந்த மாதிரி ஐப்பின்னாக இருந்தால் நம்ம கரெக்டாக எந்த இடத்துல குத்தணுமோ அதை கரெக்டாக சென்டராக பார்த்து குத்தாதீங்க, கொஞ்சம் கோணையாக குத்துங்க. இல்லைன்னா அந்த பின் வந்து வெளியே வந்துடும். மற்றபடி இதில் எதுவுமே ப்ராப்ளம் இருக்காது. இப்போ 4 பக்கம் குத்துனதுக்கப்புறம் சென்டரில் இருக்க பார்த்தீங்களா, இந்த சைடு அது மட்டும் நான் குத்திக்கிறேன். ஸோ இந்த மாதிரி குத்துனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த லைட்டாக மேலே வந்து அந்த க்ளே வந்து மிஸ்அப் ஆகிருக்கும். லைட்டாக தண்ணி வச்சு நீட் பண்ணிக்கோங்க. இப்போ அதுக்கு நம்ம டாப் பண்ணிடலாம். இப்போ 4வது குழியில் வச்சு கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ பெரிய குழியிலேருந்து 4வது குழி அதில் லைட்டாக இந்த மாதிரி ஃபிங்கர் வச்சு லைட்டாக எடுத்திங்கன்னா அந்த இயரிங்ஸ் வந்து வந்துடும். அந்த சைடில் எட்ஜஸ் எல்லாமே வந்து நீட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் இது வந்து பொறுமையாக ஹேண்டில் பண்ணணும். அண்ட் நல்லா பின்னாடி பக்கம் எல்லாமே எட்ஜஸ் வந்து ஸ்மூத்தாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ பண்ணதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அதே மாதிரி சின்ன ரீஃபில் எடுத்து சென்டர் மார்க் பண்ணி சைடில் ஃபுல்லாக அதே மாதிரி டிசைன் கொடுத்துக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த சைட்லலாம் கொடுத்துக்கோங்க. அண்ட் அதுக்கப்புறமா அதை சுற்றி கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா பீட்ஸ் பண்ணோம் இல்லையா, அதை வந்து ஃபஸ்ட்டு வந்து அட்டாச் பண்ணிக்கிறேன் யூபின் வச்சு. கரெக்டாக வந்து நீங்கள் அட்டாச் பண்ணணும். கோணையாக இருந்தால் அது சரி வராது. ஸோ இந்த மாதிரி ரீஃபில் சப்போர்ட் வச்சு நீங்கள் வந்து அட்டாச் பண்ணிக்கோங்க. அண்டு கொஞ்சம் வந்து அது மூவ் ஆகணும். லைட்டாக இப்படி ஷேக் பண்ணிங்கன்னா அந்த பீட்ஸ் வந்து மூவ் ஆகணும். இப்போ கீழே யூபின் கொடுத்து கீழே இருக்க அந்த ஜும்காவுக்கு நம்ம அட்டாச் பண்ணிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம என் மாதிரி அட்டாச் பண்ணணும். மேலேயும் அதே மாதிரி தான் அட்டாச் பண்ணியிருக்கோம், கீழேயும் அட்டாச் பண்ணால் தான் அது கரெக்டாக ஹேங் ஆகும். இந்த மாதிரி லைட்டாக படுக்க வச்சுட்டு நீங்கள் அந்த ரீஃபில் வச்சு லைட்டாக உள்ளே தள்ளிங்கன்னா போயிடும். அந்த கரெக்டாக ஷேக் ஆகாமல் பார்த்துக்கோங்க. கோணியாக ஷேக் ஆனால் அப்போவே ரிமூவ் பண்ணிடுங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ், நான் ரெடி பண்ணிட்டேன். அண்டு ஏதாவது டிஃப்ரென்ஸ் எதாக இருந்தால் அது இப்போவே வந்து நான் சரி பண்ணிக்கிறேன். கரெக்டாக இருக்கா இப்போவே வந்து நீங்களும் செக் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லா பக்கமும் கரெக்டாக இருக்குது. அண்டு ஒரே மாதிரி அந்த யூபினோட அளவும் கரெக்டாக போட்டிருக்கீங்களாவும் பார்த்துக்கோங்க. இல்லைனா ஒரு பக்கம் சின்னதாக இருக்கும், ஒரு பக்கம் பெருசாக இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இயரிங்ஸ் பண்ணேன் இல்லையா, அதையும் நான் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டேன். அண்ட் இது ஏற்கனவே நான் ஃபஸ்ட்டே பண்ணிவிட்டேன். 2வது தான் நான் இயரிங்ஸ் பண்ணுறேன். இந்த மாதிரி ட்ரேயில் வச்சு நல்லா ட்ரை பண்ணிக்கோங்க. 2 டேஸ் கழித்து நான் பேக் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். அண்ட் இதே மாதிரி பீட்ஸு ஒரு 20 பண்ணி வச்சுருக்கேன். ஓகே காய்ஸ், நல்லா பேக் பண்ணிட்டேன், பார்த்தா உங்களுக்கு தெரியும். நான் ஜஸ்ட்டு வந்து இந்த 3 மட்டும் காட்டுறேன் எப்படி பெயிண்ட் பண்ணுறது. அதே தான் நான் எல்லாத்துலேயும் பெயிண்ட் பண்ணியிருக்கேன். இப்போ பிளாக் கலர் எடுத்து எல்லாத்துக்கும் வந்து நீட்டாக வந்து கோட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் தண்ணி வந்து கொஞ்சம் கம்மியாகவே கலந்துக்கோங்க. அண்ட் பெயிண்ட்டும் கொஞ்சம் கம்மியாகவே எடுத்துக்கோங்க. நம்ம வந்து கொஞ்சம் திக்காலாம் அடிக்க போதில்லை, லைட்டாக கொஞ்சம் வாட்டர் மிக்ஸ் பண்ணி அடிக்க போகிறோம், அவ்வளோதான். ஸோ நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆன்டிக் கோல்ட் கலர் தான் கொடுக்குறேன். ஸோ ஃப்ளாஷ்லேருந்து 160 ரூபி அது. ஸோ அதை எடுத்து நல்லா நீட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு சைடு நல்லா அது வந்து நீட்டாக அடிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இன்னொரு சைடு வந்து அடிச்சுக்கலாம். இயரிங்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா நடுவில் இருக்க பீட்ஸுக்கு மட்டும் நான் மெரூன் கலர் கொடுத்துட்டு மற்றது எல்லாத்துக்குமே வந்து ஆன்டிக் கோல்டன் கலர் தான் தரேன். ஸோ அது நல்லா நீட்டாக வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம ஒரு கலர் தான் கொடுக்க போகிறோம். ஸோ எந்த கேப் இல்லாமல் கரெக்டாக நீட்டாக அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் நான் மெரூன் கலர் வந்து எடுத்திருக்கேன். ஸோ அதை என்ன பண்ணுறீங்கன்னா சின்னதாக ஒரு ப்ரஷ் எடுத்து அந்த மேலே வந்து அட்டாச் பண்ண இல்லையா பீட்ஸ், அதுக்கு வந்து நான் மெரூன் கலர் வந்து அடிச்சுக்கிறேன். ஸோ கொஞ்சம் ட்ரை ஆகிறப்போ மெரூனாக மாறிடும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரெட்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கப்புறம் அது மெரூனாக மாறிடும். நல்லா நீட்டாக வந்து அடிச்சுக்கோங்க. ஒரு இடத்துல கூட இந்த பிளாக் கலர் வந்து தெரியக்கூடாது, நல்லா பார்த்துக்கோங்க.
ஸோ அதுக்கப்புறமா நான் அதே மாதிரி பீட்ஸில் வந்து நான் அடிச்சுக்கிறேன். நீட்டாக இருக்கணும், எல்லா இடத்துலையும் வந்து படாமல் கரெக்டாக பீட்ஸுக்கு படுற அளவு மட்டும் நீங்கள் பெயிண்ட் வந்து பண்ணிக்கோங்க. ஓகே கைஸ், இது ட்ரை ஆகட்டும். இப்போ வந்து இந்த பீட்ஸ்க்கு வந்து எப்படி பண்ணணும்னு நான் காட்டுறேன் பாருங்கள். டாட்டிங் டூல்ஸ் வந்து எடுத்துக்கோங்க நீங்கள். அதில் வந்து இந்த மாதிரி கொஞ்சமாக பெயிண்ட் எடுத்து ஃபஸ்ட்டு டாட் வச்சுக்கோங்க. டாட் வச்சதுக்கப்புறம் ட்ரை ஆயிடும். ட்ரை ஆனதுக்கப்புறம் மறுபடியும் பெயிண்ட் எடுத்து நீங்கள் ரவுண்ட் பண்ணிங்கன்னா அந்த குழி வந்து ஃபில் ஆகிடும். பார்த்திங்கன்னா நான் டாட் தான் வைக்கிறேன். அதுக்கப்புறமா நீங்கள் மறுபடியும் எடுத்து ஒரு ரவுண்டு ஃபுல்லாக கொடுத்திங்கன்னா அது எல்லாமே வந்து உள்ள பெயிண்ட் வந்து போய் கல் வச்ச மாதிரியே இருக்கும். அது நல்லாயிருக்கும். இப்போ வந்து வச்சு பார்த்தீங்கன்னா அந்த பிளாக் தெரியுது. கோல்டன் இருக்குது, பிளாக் இருக்குது அண்டு மெரூன் இருக்குது. ஸோ அதனால் நல்லா இருக்காது. இது நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் லைட்டாக மேலே மறுபடியும் ஒரு செகண்ட் கோட்டிங் கொடுத்திங்கன்னா அது அழகாக இருக்கும், நல்லாயிருக்கும் பார்க்கறதுக்கு. நம்ம ட்ரெஸ் எதாவது வேர் பண்ண ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ட்ரை ஆகிடுச்சு. நான் இந்த பக்கம் ஃபுல்லாக வந்து பீட்ஸ் வந்து கோர்த்துக்கிட்டேன். அது உங்களுக்கு எந்த அளவு லென்த் வேணுமோ அந்த அளவு எடுத்துக்கோங்க. அண்டு பார்த்திங்கன்னா நம்ம ஒரு பீட்ஸ் அண்டு சின்ன பீட்ஸு, மறுபடியும் ஒரு பெரிய பீட்ஸ், அப்புறம் சின்ன பீட்ஸ், இந்த மாதிரி நீங்கள் ஃபுல்லாக கோர்த்துக்கணும். ஸோ இந்த ஜுவல்லே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு சென்டர் வந்து பெரிய பீட்ஸ் இருக்கணும். அதை சுற்றி எல்லாம் குட்டி குட்டி பீட்ஸ், அதோட ஒரு ஷேப் கம்மியாக இருக்கணும். ஸோ அவ்வளோதான். இதில் நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக இருக்கும். அந்த பெயிண்ட் வந்து ரொம்ப கம்மியாக கொடுக்குறதா இருக்கும். அதனால் நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கியர் ஒயர் வந்து நான் லாக் பண்ணிடுறேன். லைட்டாக நீங்கள் உள்ளே விட்டுட்டு அதுக்குள்ளே அந்த கியர் ஒயரை விட்டு நீங்கள் ஒரு நாட் மாதிரி போட்டுட்டு ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா லாக் ஆகிடும். அண்ட் இந்த பக்கம் கரெக்டாக டைட் வச்சுட்டு நீங்கள் இந்த பக்கமும் வந்து லாக் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் வார்னிஷ் வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ கொஞ்சம் பீட்ஸ்னால நல்லா நம்ம ரொட்டேட் பண்ணி கொடுக்கணும். அதனால் நான் ஃப்ரண்ட் ஃபஸ்ட்டு நல்லா அடிச்சுட்டு ட்ரை ஆனதுக்கப்புறம் பேக் சைடு அந்த மாதிரி அடித்தேன். ஸோ வீடியோவில் லாங்காலாம் காட்டல. ஸோ அதை ஜஸ்ட் நான் வந்து சொல்லிடுறேன். நல்லா அந்த பெயிண்ட்லாம் பண்ணோம் பார்த்திங்களா, அந்த ஸ்டோன் எஃபெக்டில் வரும்னா அதில் நல்லா நீங்கள் வந்து வார்னிஷ்லாம் அடிச்சிங்கன்னா நல்லா அந்த பளபளன்னு இருக்கும். இப்போ வந்து இயரிங்ஸ்க்கு நான் அடிச்சிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டுக்கும் இப்போயும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மெரூன் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ அது நல்லாயிருக்கும். இயரிங்ஸ் நீங்கள் வேர் பண்ணி பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். அண்டு வார்னிஷ் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டட் ஹோல்டர் அட்டாச் பண்ணுற இடத்துல மட்டும் நீங்கள் வார்னிஷ் வந்து அடிச்சிடாதீங்க. அண்ட் எதாவது கரெக்ஷன் இருந்தால் கூட நீங்கள் இப்போவே பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா நம்ம வார்னிஷ் அடிக்கிறப்போ ஒரு ஷைன் கிடைக்கும். ஜஸ்ட் அது அவ்வளோதான். ஒரு ஷைனுக்காக நம்ம வார்னிஷ் வந்து அடிக்கிறோம். இல்லைனா கொஞ்சம் டல்லாகிடும். பெயிண்ட் அடிக்கிறனால ரொம்ப டல்லாகிடும். நல்லா நீட்டாக எல்லாத்துலேயும் வந்து அடித்து வச்சுக்கோங்க. தேங்க்யூ.